நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இன்னைக்கு நடக்க போகுது, சரியா? ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல பார்க்குறப்ப வைஸ் பிரசிடென்ட் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 67B, சரிங்களா? ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது. எலெக்ஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 66க்கு கீழே நடக்கும், சரியா? அடுத்தது, Vice President election is held by system of proportional representation by means of the single transferable vote அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், எல்லாமே அப்படிதான், சரிங்களா? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா எலெக்ஷன் எல்லாமே இப்படிதான் நடக்குது. ஹவவர் த voting இஸ் பை ஓப்பன் பேலட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரெண்டுமே வந்து சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லி வரும். ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கான எலெக்ஷன் மட்டும்தான் ஓப்பன் பேலட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அடுத்தது, த எலக்டோரல் காலேஜ் ஃபார் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, அப்ப யாரெல்லாம் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற அந்த நபர்கள் இருப்பாங்களே, அதுதான் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த எலக்டோரல் காலேஜ்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, இவங்க எல்லாருமே இருப்பாங்க, சரியா? அப்ப மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, பட் நாட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் எஸ் ராதாகிருஷ்ணன் வாஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் 1952ல இருந்து 1962 வரைக்கும் இருப்பார், தமிழ்நாட்டில இருந்து இருப்பாங்க. India's seventh vice president or Venkatraman 1984 to 1987 was from Tamil Nadu அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கரெக்ட் தான். இப்போ ஜெயிக்க ஒரு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் செப்டம்பர் 8, சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.